சாந்தி. 29/12/2024 முரளியில் இருந்தான ஸ்லோகம். பிழையான விடயங்களுக்காக போட்டி போடுவதை விட்டுவிடுங்கள். எது நல்லதோ அதற்கான ஓட்டப்பந்தயத்தில் ஓடுங்கள். பொதுவாக நாம் முயற்சி செய்தே எதையும் அடைய வேண்டும். முயன்றால் நாம் முன்னேற முடியும். முயற்சியில் ஆனால் ஒவ்வொருவரும் வரிசை கிரமமாகத்தான் இருக்கின்றார்கள். ஒருவர் எவ்வளவுக்கு தன் நல்ல விஷயங்களில் தனது சரீரம், மனம், செல்வத்தை தனது முயற்சிகளில் ஈடுபடுத்துகின்றார்களோ அவ்வளவுக்கு அதற்கான பல பலன்களை அவர் பெற்றுக்கொள்ளுவார். ஆனால் முயற்சி செய்வதற்கு சோம்பேறிகளாக இருப்பவர்கள் மற்றவர்களை பார்த்து கொண்டு பொறாமைப்பட்டு கொண்டு தம் மீது கவனம் செலுத்துவதை விட்டு மற்றவர்கள் மீதே அவருடைய கவனம் போகின்றது. அவர்கள் முன்னேற்றம் அடையும் போது அவர்களை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆகவே இந்த ஆன்மீக கல்வியில் 4 பாடங்கள் உள்ளன. ஞானம், யோகம், தாரணை, சேவை. இவை 4லும் எவ்வளவுக்கு நாம் முயற்சி செய்கின்றோமோ அவ்வளவுக்கு முன்னேற்றம் அடைய முடியும். மற்றவர்களை பார்த்து கொண்டிருப்பதை விடுத்து எம்மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். மற்றவர்களை பார்ப்பதால் நேரம் வீணாக்கப்படுகிறது. அத்துடன் எண்ணங்களின் சக்தியும் வீணாக்கப்படுகிறது. ஆகவே அவற்றை சேமித்து சரியான முறையில் எமது முயற்சிக்கு பயன்படுத்துவதன் மூலம் முன்னேற்றம் அடைய முடியும். ஒருவர் தனது முயற்சியில் முழுமையாக ஈடுபட்டு தன் மீது முழுமையான கவனத்தினை செலுத்துவாரானால் அவருடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் தகுதி வாய்ந்த முறையில் முழுமையாக பயன்படுத்தப்படும். இல்லாவிட்டால் வீணான இழப்புகளும் வீண் விரயங்களும் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை நாம் வீழ்த்துவதற்கு முயற்சி செய்வோமானால் அது எமக்கும் பாதிப்பை கொண்டு வரும், மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் தானும் நட்டமடைந்து மற்றவர்களும் நட்டமடைவார்கள். இது தமது முன்னேற்றத்திலும் மற்றவர்களின் முன்னேற்றத்திலும் தடையை ஏற்படுத்தும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தான் தனது முயற்சியில் முன்னேறும் போது அவரும் முன்னேற்றம் அடைவதுடன் மற்றவர்களின் முன்னேற்றமும் அதில் அடங்கியிருக்கும். அதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக உண்டு. தன்னில் ஒரு மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தால் மூலம் மற்றவர்களிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதனால் எல்லோரும் நன்மை அடைவார்கள். ஆகவே நல்ல விஷயங்களின் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும், பிழையான விஷயங்களில் அல்ல. இதில் நாம் கவனம் செலுத்துவோமானால் எமது முன்னேற்றத்துக்கு நாம் வழிமுறைகளை கண்டுபிடித்து விரைவாக எமது வெற்றியின் இலக்கை அடைய முடியும். ஓம் சாந்தி.